உடனுக்குடன் நேரலை. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் பெய்த தொடர் மழையால் 1000 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராமமூர்த்தி. ராமமூர்த்தி, முதுகுளத்தூர் பகுதியில் 1000 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் சேதமடைந்துள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. என்ன பயிர், விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? நிச்சயமாக பூர்ணிமா, முதுகுளத்தூர் பகுதியில் தொடர் மழை நீரில் மூழ்கி 1000 ஏக்கர் பரப்பளவிலான மிளகாய் செடிகள் மற்றும் நெல் பயிர்கள் கருகி சேதமடைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் நெல் பயிர்களில் உள்ள தண்ணீரை வெளியேற்றும் தீவிரம் காட்டி வருகின்றனர் விவசாயிகள். அது மட்டும் இல்லாமல் அரசு இழப்பீடு வழங்கவும் நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள வெங்கலத்துருத்தி, விலங்கலத்தூர், புளியங்குடி, காக்கூர், பிரபுக்குளூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்களில் விவசாயிகள் மானாவாரி பயிராக சாகுபடி செய்து வருகின்றனர். 500 ஏக்கர் பரப்பளவிலான மிளகாய் செடிகள் மற்றும் 600 ஏக்கர் பரப்பளவிலான நெல் பயிர்கள் தொடர்ந்து பெய்த மழை காரணத்தினால் மிளகாய் செடிகள் அறுவடைக்கு தயாரான நிலையில் அனைத்துமே நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனால் இதற்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக அக்கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் SP செந்தில்குமார் கோரிக்கை வைத்து வருகிறார். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராமமூர்த்தி.